மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் உள்வாங்கியதால் கடலூர் புதுச்சேரி இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். கடலூர் புதுச்சேரி இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது, இதற்கு காரணம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரியில் இடையார்பாளையம் பகுதியில் ஓடக்கூடிய மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பகுதியிலுடைய ஆற்றுப்பாலம் உள்வாங்கி அந்த ஆற்றுப்பாலமானது முழுமையாக ஆற்றில் இறங்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள வாகனங்கள் திருப்பி விடப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்பெண்ணை சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மலட்டாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய சாலையில் உள்ள இடையார்பாளையம் பகுதியில் நேற்று இரவு இந்த பாலமானது உள்வாங்கியது. உடனடியாக அப்பகுதிக்கு சென்ற அதிகாரிகள் அதனை பார்வையிட்ட நிலையில் இன்று காலை முழுவதுமாக அது உடைந்து ஆற்றுக்குள் விழுந்ததை அடுத்து அப்பகுதியில் முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த போக்குவரத்து அனைத்தும் கொம்பாக்கம், திருக்காஞ்சி, தவளக்குப்பம் வழியாக கடலூருக்கும், அங்கிருந்து வருபவர்கள் அதே வழியாக மீண்டும் புதுச்சேரிக்கு மற்ற பகுதிகளுக்கும் தற்போது சென்று வருகின்றனர். மேலும் இந்த பாலத்தை உடனடியாக சரி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் போக்குவரத்து பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் முகாமிட்டு அதன் பணிகளை உடனடியாக சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.